எல்லோருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கான மார்ச் மாத லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இன்றைய நல்லாளில் இறைவன் நல்லாள் எல்லோரும் நன்றாக இருப்போம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களே, கடந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டமான களமாக இருந்திருக்கலாம். வேலைப்பொழுது வீண் விரயங்கள், எடுத்த காரியங்கள், தடைகள் என நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் 2026 மார்ச் மாதம் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தையே நடத்தி உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன. உங்கள் லக்னத்திற்கு 10 சனி சுக்கிரன் சேர்க்கை, லக்னத்திலே குரு என கிரகங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது என்பது விரிவாக பார்ப்போம். முதலில் உங்கள் உடல் நலம் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. உங்கள் லக்னாதிபதி புதன் 10ஆம் வீட்டில் புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் உங்கள் சொந்த ராசியான மிதுனத்திலே பாரம் பெற்றிருக்கின்றார். பிப்ரவரி மாதத்தில் இருந்த உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் முற்றிலுமாக நீங்கும். லக்னத்தில் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் மேசத்தில் இருப்பதும், செவ்வாய் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெறுவதும் உங்கள் இரத்த ஓட்டத்தையும் சுறுசுறுப்பத்தையும் அதிகரிக்கும் நண்பர்களே. நீங்க நீண்ட நாள் நோய் பாதிப்பு உள்ளவர்களாக இருந்தால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தெரியும், நன்றாக இருப்பீர்கள். தொழில் மற்றும் சுய தொழிலில் அந்தஸ்து உயரும். மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் இந்த மாதம் மிக வலுவாக உள்ளது. சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் கன்னிராசியில் பலம் பெறுகிறார். இது உங்களுக்கு பணியிடத்தில் ஒரு பெரிய கௌரவத்தை, பதவியை பெற்றுத்தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிப்ரவரியில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும், புதிய ஆர்டர்கள் வந்து குவியும் நண்பர்களே. செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் ஆட்சி பெறும் விருச்சகம் பெறுவதால் ரியல் எஸ்டேட், சீருடை பணியாளர்கள் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயம் உண்டு. பொருளாதாரம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம், ராகு தரும் லாபம் பற்றி பார்ப்போம். சூரியனும் ராகுவும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்தில் இணைந்து நவாம்சத்தில் கும்பராசியில் அமர்ந்துள்ளார்கள். பிப்ரவரியில் நீங்கள் இழந்த பணத்தை விட மார்ச் மாதத்தில் 2 மடங்காக பண வரவு இருக்கும். ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் பங்குச்சந்தை, கமிஷன் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பாராத ஜாக்பாட் கிடைக்க வாய்ப்புள்ளது. வராத பழைய கடன்கள் வசூலாகும். குடும்பம், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். இது நண்பர்களே, சுக்கிரன் 10இல் உச்சம் பெற்று நவாம்சத்தில் உங்கள் லக்னத்திலே பலம் பெறுகிறார். 7ஆம் அதிபதி குரு லக்னத்தில் பலமாக இருப்பதால் தடைப்பட்ட திருமண வரன்கள் இப்போது கைகூடும் நண்பர்களே. 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு வரப்பிரசாதமாகும். வீட்டில் மங்களமான நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிணக்குகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் வரும் நண்பர்களே. இவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் மௌனில் கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் சிம்மத்தில் இருந்தாலும், புதன் மார்ச் இறுதியில் நிசைமடைவதாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் ரகசிய திட்டங்களை வெளியிட வேண்டாம், யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கவும். இளைய சகோதரிடம் வீண் விவாதத்தை தவிர்க்கவும். இந்த ராஜயோக பலன்களை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திகளுக்கு மஞ்சள் மலர் சுற்றி வழிபடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். மேலும் துர்க்கை வழிபாடு, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விலையேற்றுங்கள். இது ராகுவின் வேகத்தை கட்டுப்படுத்தி நன்மையை தரும். முடிந்தவரை முதியோர்களுக்கு வஸ்திர தானம், துணி அல்லது அன்னதானம் செய்யுங்கள். மிதுன லக்னக்காரர்களே, பிப்ரவரி கஷ்டங்கள் எல்லாம் ஒரு காணா காலம் போல மறைந்து போகிறது. மார்ச் மாதத்தை உழைப்பால் வெற்றியாக்கி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.